நாகர்கோயில்ல ஒரு விமென்ஸ் காலேஜ்ல காலேஜ் முடிச்சுட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு இந்த பிள்ளையோட பைக்கை நிறுத்தி கையில ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கான வழியை மறந்துட்டேன், சோ இதுதான் என்னோட வீட்டுடைய அட்ரஸ், என்ன டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இவங்களை அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துல இவங்களை கொண்டு போய் டிராப் பண்ணிருக்காங்க. வீட்டுல ஒரு 3 பேர் வெளியில இருந்து இவங்களை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த பிள்ளைய ஹக் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போன பிள்ளை காணல சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கோம், நல்ல வேலை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு போன சொல்லிக்கிட்டு இவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேர்ல அந்த ஒரு பிள்ளை ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. சோ இவ வந்து அவ கால் வச்சு தட்டி பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு குடிக்காதன்னு சொல்லியிருக்கா. ஆனா அவ அதை கவனிக்காம அந்த ஜூஸை குடிச்சிருக்கா. சோ இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவங்கள்ட்ட எங்க அம்மா கால் பண்றாங்க போன் எடுத்துட்டு வெளியில வந்து போலீஸுக்கு கால் பண்ணா. போலீஸ் உடனே மஃப்டில வந்தாங்க. போலீஸும் வெளியில வந்த பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ளால போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஜூஸ் குடிச்ச பொண்ணு ட்ரெஸ் இல்லாம அந்த வீட்டுல இருக்கா. ஜூஸ் கொடுத்தவங்க அந்த பிள்ளைய வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 3 லேடிஸும் அந்த சின்ன பிள்ளையும் ஃபேக். இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேரை ஏமாத்துறது வந்து இந்த ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை வச்சு. சோ நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி ஒரு டிராப்ல நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ்.